ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பண்ணுறதை தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து அனைவருமே தெரிஞ்சுக்குங்க. குறிப்பாக கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான தாள்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது, முற்றிலும் ஒரு எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் 2 கிரகணங்கள் நடக்குது. அதனால் இந்த மாதம் எச்சரிக்கை மாதம் என்று அழைக்கப்படுது. சமீபத்தில் தான் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது. இதனை தொடர்ந்து இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் அடுத்து நடக்க இருக்கு. அது என்னைக்கு நடக்க இருக்குன்னா செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 6வது மாதமான புரட்டாசியுடைய 5ஆம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலயபட்ச அமாவாசை. கரெக்டாக அன்னைக்கு இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணமானது நடைபெற போகுது. இந்த சூரிய கிரகணம் நடைபெறதனுடைய சூத காலம் எந்த அளவுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் நடைபெறதை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் கடக ராசிக்காரங்க இந்த சூரிய கிரகணத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணம் நடைபெறுவதுடைய விவரங்களை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல சூரிய கிரகணம் நடைபெறுவதை தெரிஞ்சுக்கிட்டு அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் 2025 வலுவாக நடக்கிறதுனால என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கரெக்டாக இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழ்கிறது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஏன்னா இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் கிரகணம் பதிவாகிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது. இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் வலுவாக மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அதனால் ரொம்ப முக்கியமான சூரிய கிரகணமாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்னைக்கு நிகழ்ந்தது. அந்த நாள்லேயும் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைந்தார். அன்னைக்கு சனி பயிற்சி. இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது. இருப்பினும் இப்போ அடுத்த சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாது. இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமும் அமாவாசை அன்னைக்கு நிகழ்கிறதுனால இதுவும் ஒரு எச்சரிக்கையான சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது. இந்த 2வது சூரிய கிரகணம் பதிவாகக்கூடிய நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நேரப்படி செப்டம்பர் 21ஆம் தேதி இரவு 11 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 3:24 மணி வரை நீடிக்குது. இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் பார்க்க முடியாது. ஆனால் 2வது சூரிய கிரகணம் அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டும் தென்படும். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணத்தன்னைக்கு வானத்தில் என்ன ஏற்படுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைக்கும் இருள் தெரியும். அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து வானம் காணப்படும். ஸோ சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து வானத்தில் காணப்படும். இதுதான் கிரகணமாக அழைக்கப்படுது. கோள்கள் சுற்றி வரும்போது சூரியன் ஒளி பூமி மீது படாதவாறு நடுவில் நிலவு மறைத்து கொள்ளும். இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும். இந்த ஒரு நிகழ்வு தான் ஆபத்தான கிரகணமாக பார்க்கப்படுது. இது இந்திய நேரப்படி நான் சொன்ன டைமில் நடக்க இருக்கு. இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க.
தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணும். இதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். அதனால் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது செய்ய வேண்டியது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும். அப்புறம் மூணாவது, நீங்கள் கிரகணம் நடக்கும்போது வீட்டினுடைய பூஜை அறையை கதவை மூடி வைக்கணும். ஏன்னா கோவில்கள் கதவுகளே மூடப்பட்டிருக்கும். அதனால் இது 3 செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்புறம் கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை உங்களுக்கு சொல்கிறேன். கிரகணத்தின் போது ஃபஸ்ட்டு எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, கிரகணத்தின் போது டிராவல் செய்வதை தவிர்க்க வேண்டும். மூணாவது, சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது, காய்கறி நறுக்கிறது, உரிக்கிறது போன்ற வேலை செய்கிறதோ உணவு உண்ணவோ கூடாது. அப்புறம் நான்காவது, கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. இவற்றை கையில் எடுக்கிறதே மகா பாவம். அதனால் கிரகணத்தின் போது எடுக்காதீங்க. அப்புறம் ஐந்தாவது, கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை தெரிஞ்சுக்குங்க. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். தெளிவான சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய மனமும் கொண்ட உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து நன்மைகள் நடைபெறும். ஸோ விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அவையெல்லாம் சுப செலவாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், வாழ்க்கைக்கு தேவையான இடம், வீடு, பிள்ளைகள் கல்வி, சுப நிகழ்ச்சிகள் என்ற செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் 4, 6, 8 இடங்களில் விரய குரு பார்ப்பதால் மனதில் நிம்மதி, சந்தோஷம், தெளிவு இருக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். எதிர்ப்பு, போட்டி, விரோதம் என்றிருந்த விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும். இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஜென்ம ராசிக்குள் அதிசாரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9 இடங்களில் பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தாள்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை தீரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகும். நண்பரால் ஆதாயம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானம் காப்பது நல்லது. உங்கள் செல்வாக்கு மூலம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கடகராசி பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலுமே நிதானமாகவும் அதே நேரத்தில் உறுதியாகவும் செயல்பட்டு வெற்றியடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி வக்ரம் அடைந்திருந்தாலும் அங்கு ராகு சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ விரய குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று உங்களுக்கு நீங்கள் மனசை தேசிக்கிட்டு யோக பலன்களை பெற்றுக்குங்க. பொன் பொருள் சேரும். திடீர் வாய்ப்பு தேடி வரும். உங்கள் தன குடும்பாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். இதுவரை தடைப்பட்ட இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் நடந்தேறும். உங்கள் வேலைகளுக்கு சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க. வியாபாரிகளுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதனால் லாபம் அதிகரிக்கும். புத்திசாத புதன் 4ஆவது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றுமே வெளிப்படும். எந்த ஒன்றிலும் பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படணும். எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆதாயம் காண்பது எப்படி என்பத வழிமுறைகள் உங்களுக்கு தெரிவதற்கு இந்த டைம் ஆரம்பிக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் இப்போது நிறைவேறும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி சாதகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். ஸோ இந்த மாதிரி தான் பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது கடகராசி ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆதாயம் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து அதிர்ஷ்டமாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் செல்வாக்கு உயரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும்.
நெருக்கடிகள் நீங்கும். பொருளாதார நிலை உயரும். கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். எந்த வேலையை எப்படி செய்து முடிப்பது என்பதை அறிந்து செயல்பட்டிங்கன்னா ஆதாயம் அடைவீங்க. உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். அதே நேரத்தில் இந்த டைம் சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கிரகணம் ஏற்படுறதுனால எடுத்த வேலைகள் தடையின்றி நடந்தேறும். இழுபறியாக இருக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஸோ இதில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்தது பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாம் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.